ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அணிலாம் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க. நாங்கள் கண்டிப்பாக அவங்க எதிரான சீரீஸை வெற்றி பெறுவோம். அவங்க நாட்டிலே போயிட்டு 4-1 சொல்லிட்டு T20 சீரீஸை ஜெயித்தோம். இப்போ எங்கள் நாட்டுக்கு வந்திருக்காங்க, நாங்களாம் அசால்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா அணியை வீழ்த்தி இந்த சீரீஸை ஈஸியாக வின் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அணியோட நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் போட்டி குறித்து ஓப்பனாகவே சவால் விட்டு பேசியிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்திக் பாண்டியா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்க நாட்டிலே போயிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டு வந்தோம், அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. இப்போ எங்கள் நாட்டுக்கு வந்திருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை திருப்பி தருவோம். அவங்க நாட்டுக்கு போயிட்டு 4-1 சொல்லிட்டு T20 சீரீஸை ஜெயிச்சோம் லாஸ்ட் இயர். அதே போல் இந்த வாஷி கண்டிப்பாக 5-0 சொல்லிட்டு ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்குல, ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் அணி வீரர்கள் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. அதே போல் வேர்ல்டு கப் நோக்கி தான் எங்கள் டீம் போயிட்டுருக்கு. வேர்ல்டு கப் கண்டிப்பாக நாங்கள் அடிக்கணும்னு நினைக்கிறோம். இந்தியா ஸ்டார் எங்கள் ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் இருக்குது, அது 3 ஸ்டாராக ஆகணும்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அணியை வீழ்த்தி இந்த சீரீஸை ஈஸியாகவே வின் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தலைவன் செம கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு. கரெக்டுங்க, ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டுன்னு சொல்லாங்க. இந்திய அணிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கிடைச்ச வரன்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி மூலமாக ஒரு இன்ட்ரடியூஸ் ஆனார் இந்திய அணிக்கு. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டே பை டே செம்மையாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக அவர் என்ன சவால் விட்டுருக்காரு, நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வீழ்த்துவோம், சவுத் ஆஃப்ரிக்கா அணி வீழ்த்துவோம்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு சொல்லிட்டு அவர் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது ஒரு பயிற்சியாக இருக்குங்க. ஏன்னா வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவில் நடக்க போகுது. அதுக்கு முன்னே இந்தமாரி ஒரு விளையாடுறது இந்தியா மண்ணில், அதுவும் இந்தியா கண்டிஷனில் அவங்க விளையாடுறதுக்கு ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் தாங்க இருக்குது வேர்ல்டு கப் வரத்துக்கு. அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க இது மாதிரி வந்து விளையாடினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும். பட் இந்திய அணிக்கு ஒரு நல்ல வார்மப்பாக இருக்குங்க. இந்திய அணி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்புக்குள்ளே அதிகபட்சமாகவே ஒரு 10 T20 விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். அதில் இது ஒரு 5 T20, இன்னும் நியூசிலாண்டுக்கிட்ட ஒரு 3 T20 அப்படி சொல்லிட்டு ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு 2 T20 சொல்லிட்டு மொத்தம் 10 T20 தான் விளையாடுறாங்க. அதுக்குள்ளே இந்திய அணி நல்ல ஒரு டீமை செட் பண்ணணும். எனக்கு என்னமோ இப்போ ஆடுற டீம் தான் அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு போவாங்க சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி ஒரு முடிவுகள் வருது. இந்திய அணி இன்னும் யாரெல்லாம் இன்னும் சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்திய அணி இந்த T20 சீரீஸாக வெற்றி பெறுமா? முதல் போட்டி ஹர்திக் பாண்டியா சொன்ன மாரி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இன்றைக்கி நடக்க போகிற சவுத் ஆஃப்ரிக்கா அணி எதிரான முதல் T20 போட்டியில் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ஹர்திக் பாண்டியா பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.